அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமினுடைய அப்ஜெக்ஷன் ரைஸ் கொஸ்டினுக்கான எவிடன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த கொஸ்டினுக்கெலாம் எவிடன்ஸ் இருக்குது, எந்தெந்த கொஸ்டின்லாம் கரெக்டு, எந்தெந்த கொஸ்டினுக்கெலாம் ராங் ஆன்சர் கீ இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் போச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நாம் இப்போ இந்த கொஸ்டின் வித் எவிடன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஓவர்லேப் இஸ் பெர்மிட்டட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிக்யூல். இப்போ டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ ஆப்ஷன் சி கொடுத்துக்கிறாங்க, ஆனால் ஆப்ஷன் டியுமே கரெக்டு தான். 2s ஓவர்லேப் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட் தான். சரிங்களா? அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பாருங்கள். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 7th எடிஷன், மார்க் வெல்லர், ஜே ரோர்கி, பேஜ் நம்பர் 45. ஸோ இது நிறைய புக்ஸில் இருக்குது. இது ஒரு புக்காக நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2s ஓவர்லேப் இது வந்து பெர்மிட்டட். அப்படி தானே? 2s ஓவர்லேப் வந்துட்டு பெர்மிட்டட். என்ன கிடைக்கும் அங்கே? இந்த சிக்மா பாண்டிங் அங்கே வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இது வந்து கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 2s ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இதை வந்துட்டு அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்போ பாருங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மார்க் வெல்லர், ஜோனத்தான் ரோர்க். சரிங்களா? ஸோ இதான் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வெல்லர், ஓவர்டன், ரோர்க், ஆம்ஸ்ட்ராங் 7th எடிஷன். இப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இது ஒரு கொஸ்டின். அடுத்தபடியாக த ஆசிட் ஸ்ட்ரென்த் டேஸ் இன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் எ பீரியாடிக் டேபிள். அப்போ பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க, ஆனால் அங்கே புக்கில் வந்துட்டு என்ன இருக்குது? இன்க்ரீசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜேடிலி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜேடிலி பேஜ் நம்பர் 292ல் இதற்கான எவிடன்ஸ் இருக்குது. அப்போது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. டிஆர்பி ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதற்கான எவிடன்ஸ் இப்போ ஜேடிலி இந்த 5th எடிஷனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 262, நம்ம 292 போட்டிருக்கோம் நினைக்கிறேன், 262 பேஜ் நம்பர் 262ல் இருக்குது. அப்போ அதிலேயே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், த ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ் ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் த பீரியாடிக் டேபிள். அப்போ இந்த கொஸ்டினுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதே போல் ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஆன் மூவிங் டவுன் எ குரூப். ஸோ குரூப்பில் டாப் டு பாட்டம் வந்தாலும் ஆசிட் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ட்ரைஎத்தில் அமோனியம் குளோரைட் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் 1 குளோரைட் டு ஃபார்ம் ஏ. அதாவது ஒரு புக்கில் லைட் க்ரீன் ஆயில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு புக் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ ஆயில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ஆர்கானிக் செமினார் அப்ஸ்ட்ராக்ட், அதில் வந்து பேஜ் நம்பர் 30ல் இது வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதற்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது இந்த இன்ஆர்கானிக் செமினார் அப்ஸ்ட்ராக்டில் பப்ளிஷ்ட் 1983. சரிங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இது அந்த ஃபுல் அந்த பேஜ் வந்து கிடைக்கல. அப்போ காப்பர் 1 குளோரைட் அண்ட் ட்ரைஎத்தில் அமோனியம் குளோரைட் combined to give a light yellow oil of formal composition. சரிங்களா? அப்போ அங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? லைட் க்ரீன் ஆயில் கொடுத்துக்கிறாங்க. அங்கே இன்னும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ லைட் எல்லோ ஆயில், ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அதையுமே என்ன பண்ணலாம்? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா, வெப்சைட்டில் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், அதில் இருக்குது லைட் எல்லோ ஆயில் ஆஃப் ஃபார்மல் காம்போசிஷன் கொடுத்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்துட்டு இந்த ஹியூகி, ஜேம்ஸ் ஹியூகியில். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ட்ரைஎத்தில் அமோனியம் குளோரைட் காப்பர் 1 குளோரைடு டு கிவ் வாட்? லைட் க்ரீன் ஆயில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீன் ஆயில் இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் இன்னொரு புக்கில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க? லைட் எல்லோ ஆயிலும் அதில் ஆன்சராக இருக்குது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்துடலாம். இந்த ஆக்ஸோ ரியாக்ஷன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப்.
அப்போ இது வந்துட்டு பிரிண்டிங் மிஸ்டேக். சரிங்களா? அப்போ இதை வந்துட்டு CO2 CO8 அதாவது கோபல்ட்டுக்கு பதிலாக CO கார்பன் மோனாக்சைடு போட்டாங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ராங். சரிங்களா? அப்போது இதை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ CO2 CO8 இஸ் த கரெக்ட் ஃபார்முலா. ஸோ இதற்கான எவிடன்ஸ் பாருங்கள், ராபர்ட் ஹெச் நிறைய புக்கில் இருக்குது. என்ன புக்கு? ராபர்ட் ஹெச் கிராப்ட்ரி. ஸோ பேஜ் நம்பர் 244. சரிங்களா? இதான் அந்த புக்கு. த ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் 5th எடிஷன், ராபர்ட் ஹெச் கிராப்ட்ரி. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த H2CO கேட்டலைஸ்டு பை CO2 CO8. இப்போ இதுதான் வந்துட்டு கரெக்டு ஆன்சராக கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே என்ன கொடுத்துட்டாங்க? COக்கு பதிலாக CO கொடுத்துட்டாங்க. அப்போ இதையும் நீங்கள் வந்துட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன். இப்போ மேக்ஸ்வெல் ரிலேஷன் நான் அந்த புக்ஸில் வந்துட்டு நம்ம தேடிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு புக்கில் வந்துட்டு இதற்கான கரெக்ட் ரிலேஷன் வந்துட்டு கிடச்சிருக்குது. லாஸ்ட் வீடியோவில் இது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதற்கான கரெக்டான புக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் காண்பிக்கிறேன். அப்போ இதில் ஆப்ஷன் வந்து ஏ கரெக்டு தான். எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், when T and V are independent variables, அப்போ அதற்கான இந்த dou H by dou P at constant temperature is equal to T dou P by dou T. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து TNV ஃபஸ்ட் வந்து என்னது? TNV வேரியபிள்ஸ் அப்படி தானே? அப்போ அதுக்கு வந்துட்டு என்னது? ஆப்ஷன் 3 dou H by dou T dou P at constant temperature T into dou P by dou T at constant வால்யூம். இது இருக்குதா? ஓகே. ஸோ இதே போல் வரிசை எனக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல்ஸ் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ இதில் உள்ளது அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மேக்ஸ் த ஃபாலோயிங்காக அதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ இது வந்துட்டு எந்த புக்கு பாருங்கள்? அட்வான்ஸ்டு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி DN பாஜ்பாய். சரிங்களா? ஸோ இந்த புக்கில் தான் அந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா அந்த புக்கை ரெஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போ இது வந்துட்டு ஆப்ஷன் A and C வந்து கரெக்டு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. பட் ராங் ஆப்ஷன்ஸ் இன் ஏ. இப்போ ஏல பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? அப்போ இதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அப்போ இதை ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸில் இருக்குது. ஸோ அதில் ஒரு புக்கு அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரிட்டா கக்கர், பேஜ் நம்பர் 305. பேஜ் நம்பர் 305. அப்போ அதுக்கான எவிடன்ஸ் பாருங்கள். த பான் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன், இந்த சிக்கான ஆப்ஷன். சரிங்களா? அந்த சி இருக்கு இல்லையா, சிக்கான ஆப்ஷன் இருக்குது. அதே போல் இதில் அந்த ஏ டோட்டல் எனர்ஜி ஏக்கான ஆப்ஷன். அப்போ எலக்ட்ரானிக், வைப்ரேஷனல், ரொட்டேஷ்னல், அங்கே வந்து என்ன இல்லை, இந்த ரொட்டேஷ்னல் இல்லை. சரிங்களா? அப்போது ஒரு ஆப்ஷன் தான் அதில் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ பாருங்கள், அதில் வந்துட்டு என்ன இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், எலக்ட்ரானிக், வைப்ரேஷனல். அடுத்து என்ன இல்லை, ரொட்டேஷ்னல் இல்லை. இப்போ சி வந்து கரெக்டு அப்படி தானே? 10⁻³ 10⁻6. ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, 10⁻³ 10⁻6 கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்துட்டு தவறு. அப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இப்போ எந்த புக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரீட்டா கக்கர். சரிங்களா? ஸோ இந்த புக்கை நீங்கள் எவிடன்ஸாக கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் வந்துட்டு ISBN நம்பரோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ISBN நம்பர் இருந்தால் இருக்குது. ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் எ சொல்யூட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் டிபார்ச்சர்ஸ் ஃப்ரம் டேஷ் பிஹேவியர். அப்போ இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா. அப்போ ஹென்ரிஸ் லா வந்துட்டு கரெக்டு தான். சரிங்களா? அப்போ இது வந்துட்டு இந்த பீட்டர் அட்கின்ஸில் வந்துட்டு அப்படியே வந்து இருக்குது. இந்த கீ பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். த ஆக்டிவிட்டி ஆஃப் எ சொல்யூட் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் டிபார்ச்சர்ஸ் ஃப்ரம் ஹென்ரிஸ் லா பிஹேவியர். ஸோ இந்த பாயிண்ட்டை அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அதில் வந்து கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்குறாங்க. ஓகே, சரி. அப்போது ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்தது, வாட் கண்டிஷன் த லேங்மர் அட்சார்ப்ஷன் ஐசோதம் அப்ரோச்சஸ் ஃப்ரண்ட்லிச் ஐசோதம். அப்போ இதில்
நிறைய பேர் லோ ப்ரெஷர், நிறைய பேர் ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ரெண்டுமே இல்லை. அதாவது மாட்ரேட் ப்ரெஷர், இன்டர்மீடியேட் ப்ரெஷர். இப்போ இது வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுக்கான எவிடன்ஸுமே இதில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது என்ன கேட்டுக்கிறாங்க, இது வந்துட்டு இந்த லாங்மர் அட்சார்ப்ஷன் ஐசோதம் அப்ரோச்சஸ் ஃப்ரண்ட்லிச். அப்போ லாங்மர் அட்சார்ப்ஷன் ஐசோதம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லாங்மர் அட்சார்ப்ஷன் ஐசோதம் கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. அப்போது இதில் கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் கான்ஸ்டன்ட். அதே போல் லோ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதே போல் அடுத்தது மாட்ரேட் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் இஸ் மாட்ரேட். பாருங்கள், x/m இஸ் ஈக்குவல் டு kp/1/n. அப்போ இது எந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதம். இது என்ன, ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதாக இருக்கு இல்லையா, இதில் எங்கே இருக்குது, இதுக்கு முந்தின ஈக்குவேஷனில் இதில் இருந்தது. x/m kp/1/n. சரிங்களா. அப்போ அட் மாட்ரேட் ப்ரெஷரில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் அப்ரோச்சஸ் ஃப்ரண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆர்கானிக் லிக்யூட்ஸ் விச் டீகம்போஸ் அட் த பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆர் பியூரிஃபைட் பை. அப்போ இதில் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் டிஸ்டிலேஷன், ஸோ அந்த வேர்டுமே நிறைய புக்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ஆப்ஷனாக கொடுத்துக்கிறாங்க, பட் டிஸ்டிலேஷனும் நிறையா புக்ஸில் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். சரி, அப்போ ஏ ஆல்சோ கரெக்ட். அப்போ எவிடன்ஸ் பாருங்கள், வில்ஃப்ரெட் எம்எஃப் அர்மரிகோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் லெபார்டரி கெமிக்கல்ஸ் அந்த புக்கில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 103. ஸோ இந்த புக்லேயுமே இருக்குது, இந்த 2 புக் இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைடர் எஸ் நாஃபிஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சச் லிக்யூட்ஸ் ஆர் பியூரிஃபைட் பை கேரிங் டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ் ப்ரெஷர். சரிங்களா. அப்போ இதை நீங்கள் நினச்சலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதே இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. அதாவது இதில் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் பாய்லிங் பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் பியூரிஃபிகேஷன் பை டிஸ்டிலேஷன் இஸ் அனதர் மீன்ஸ் ஆஃப் ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ். அப்போ டிஸ்டிலேஷன் போட்டிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்போ இதை நீங்கள் எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இது எந்த புக்கு பாருங்கள், பியூரிஃபிகேஷன் ஆஃப் லெபார்டரி கெமிக்கல் 7th எடிஷன். ஸோ அதற்கான இந்த பேஜ், செகண்ட் பேஜும் இதில் இருக்குது. சரி, இது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஐஎஸ்பிஎன் நம்பரோட உங்களுக்கு வந்துடும். இதாக இருக்குது ஐஎஸ்பிஎன் நம்பர், இதாக இருக்குது ஐஎஸ்பிஎன் நம்பர் 978012. ஸோ இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ டிஸ்டிலேஷன் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் ஸோ அதுவுமே கரெக்டு தான். அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டினுக்கு எவிடன்ஸ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ யாராவது ஏதாவது புக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் SE2 ரியாக்ஷன். இது பார்த்தீங்கன்னா RHBr BR2 RBr கேட்டலைஸ்டு பை BR-. இப்போ இதற்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி தான். அப்போ இதில் டிஆர்பி ஆன்சருக்கு வந்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துக்குறாங்க. அப்போ இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதை சொல்லியிருந்தோம், எத்தில் ஐசோப்ரோபைல் அது சொல்லியிருந்தோம். அப்போ அது வந்து தவறு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அதற்கான இந்த எவிடன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் பி ஸ்மித்து, சரிங்களா, அந்த புக்கில் இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ரிலேட்டிவ் ரேட்ஸ் வந்து இதில் கொடுத்துக்குறாங்க. அப்போ அதில் BR2 RHGBr வித் BR2 BR-. இப்போ ஃபஸ்ட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா BR2. இப்போ மெத்தில் வந்து 1. அப்போ இதில் டெர்ஷரி பியூட்டைல் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஹையராக இருக்குது. அப்போது 3370. அப்போ மெத்திலுக்கு தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ டெர்ஷரி பியூட்டைலுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. சரிங்களா. அப்போ இதில் பாருங்கள், ஐசோப்ரோபைல், எத்தில், நியோபென்டைல். சரி, அப்போ டெர்ஷரி பியூட்டைல் தான் அதிகம். அப்போ அது கரெக்ட். அடுத்தபடியாக ஐசோப்ரோபைல், அடுத்தபடியாக எத்தில், அடுத்தபடியாக இந்த நியோபென்டைல். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இதாக இருக்குது பாருங்கள். அப்போ இதில் என்ன வரணும், ஃபஸ்ட்டு டெர்ஷரி பியூட்டைல், அடுத்தபடியாக ஐசோப்ரோபைல், அடுத்தபடியாக எத்தில். சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக நியோபென்டைலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நியோபென்டைலுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதனால தான் அதை வந்து கடைசியாக வந்து கொடுத்துக்குறாங்க.
அப்போ அந்த இதுக்கான ஆன்சருமே கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஏஏஎஸ் ஃப்ளேம்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஆட்டோமைசர்ஸ். சம் காமன்லி யூஸ்ட் ஃப்ளேம்ஸ் ஆர் கிவன் பிலோ. அப்போ அதில் அசிட்டிலின் ஏர், அசிட்டிலின் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த ரெண்டும் கரெக்டுன்னு கொடுத்துக்கிறாங்க. இதில் கேட்டிருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கன்சிடர்ட் ஏ கூல் ஃப்ளேம்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளேம் தான், கரெக்டு தான். ஆனால் இதில் கூல் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே லோயஸ்ட் டெம்பரேச்சர் உள்ளது இந்த ஏர் ப்ரோபைன். சரிங்களா, அதற்கான எவிடன்ஸுமே இருக்குது. பி ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க, பட் டி இஸ் கரெக்ட். அப்போ இதில் எவிடன்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் 179. ஸோ எந்த புக்கில் இதில் பேஜ் நம்பர் 179 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளேம் வித் லோயஸ்ட் டெம்பரேச்சர் யூஸ்ட் ஏஎஸ் ஏர் ப்ரோபேன் ஃப்ளேம் வந்துருச்சா. அதனோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1900. இது ஏர் அசிட்டிலின் ஃப்ளேம் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா இது 2300 டிகிரி செல்சியஸ் ஏர் அசிட்டிலின். அடுத்தது பாருங்கள், இந்த அசிட்டிலின் நைட்ரஸ் ஆக்சைடு இது பார்த்தீங்கன்னா 2950 டிகிரி செல்சியஸ். அப்போ ஏர் ப்ரோபேன் பார்த்தீங்கன்னா 1900 டிகிரி செல்சியஸ். அப்போ இதுதான் இதில் கூலஸ்ட் ஃப்ளேம், ஏர் ப்ரோபேன் தான் பார்த்தீங்கன்னா கூலஸ்ட் ஃப்ளேம். அப்போ இதை நீங்கள் எவிடன்ஸாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா சாயில் அனாலிசிஸ், சாம்பிளிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். அப்போ இது பாருங்கள், மார்க் பேன்சு. ஸோ இந்த புக்கில் இருக்குது, ஐஎஸ்பிஎன் நம்பரும் இதில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சாயில் அனாலிசிஸ் இந்த புக்கில் இதை கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியாக ஃபைண்ட் அவுட் தி ஏ அண்ட் பி இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அப்போ இதில் இது ஜெரி மார்ச்சில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஜெரி மார்ச்லையும் இருக்குது, சரிங்களா. ஆனால் ஸோ இதே ரியாக்ஷன் BH3 அல்கைன் வித் BH3 எப்படி நடக்கும்? ஸோ அனதர் மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசமும் பாசிபிள். அதுக்கு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பி ஸ்மித் பேஜ் நம்பர் 460. ஸோ அதற்கான எவிடன்ஸ். அப்போ இந்த எவிடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும், சரிங்களா. அப்போ அதற்கான எவிடன்ஸ் நீங்கள் பாருங்கள். இதில் அதே அல்கைன் இருக்குது, BH3 நம்ம இதில் போட்டுக்கிறோம். அப்போ இதில் பாருங்கள், டபுள் பாண்ட் வித் BH2. அப்போ இங்கே ஒரு ஹெச் நமக்கு வரும், இங்கே என்ன இருக்கும்? BH2. ஸோ அடுத்தபடியாக என்ன ஆட் பண்ணுறோம்? H2O2 NaOH பாருங்கள். அப்போ அதே போல் H2O2 NaOH இருக்குதா? ஓகே. அப்போ H2O2 NaOH நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? ஆல்கஹால் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்னவா மாறுது? அது ஆல்டிஹைடாக அது மாறுது, சரிங்களா. அப்போ என்ன நமக்கு ப்ராடக்ட் இதில் வந்திருக்கு? அப்போ கடைசியாக ஆல்டிஹைடு ப்ராடக்ட். அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு ப்ராடக்டில் என்ன இருக்குது? இது ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டியுமே இதில் ஆன்சராக வரும். ஸோ அப்போ இதை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்போ இது எந்த புக்கில் இருக்குது? இதுவுமே நிறைய புக்கில் இருக்குது. இப்போ மைக்கேல் பி ஸ்மித் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆசிட் பேஸ் அப்ரோச், இதுக்கான இந்த ஐஎஸ்பிஎன் நம்பருமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிடலாம், சரிங்களா. இன்னும் இருக்குது ஐஎஸ்பிஎன் நம்பர், சரிங்களா. அப்போ இதையுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக மை ஸ்கேட்டரிங். ஸோ மை ஸ்கேட்டரிங் அக்கர்ஸ் when the size of the particles in the sample are. அப்போ டிஆர்பி ஆன்சருக்கு லார்ஜர் தேன் த வேவ் லென்த்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது அந்த ஆப்ஷனே தவறு, சரிங்களா. அதாவது என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் டு வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன், இதுதான் கரெக்டு, சரிங்களா. அப்போ அதில் எவிடன்ஸ் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 190. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரேலி ஸ்கேட்டரிங், இன்னொன்று மை ஸ்கேட்டரிங், இன்னொன்று நான் செலக்டிவ் ஸ்கேட்டரிங், சரிங்களா. அப்போ இதில் அந்த ரேலி ஸ்கேட்டரிங் தான் பார்த்தீங்கன்னா 1/λ⁴. ஆனால் மை ஸ்கேட்டரிங் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன், when the particle size is comparable to the radiation wavelength வந்துருச்சா? அப்போ ஓகே. அப்போ அங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? லார்ஜர்னு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அப்போ என்ன இருக்கணும்? அதில் கம்பேரபிள்னு இருக்கணும். ஸோ இது நான் செலக்டிவ் ஸ்கேட்டரிங், அங்கே தான் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் இஸ் கம்போஸ்ட்.
இதில் பாருங்கள் when the particle size very much larger than the radiation wavelength. அப்போ அதில் நான் ஸ்கேட்டரிங் கேட்டால் தான் அந்த ஆப்ஷன் போடணும். ஆனால் மை ஸ்கேட்டரிங் என்ன வரணும்? பார்ட்டிகல் சைஸ் இஸ் கம்பேரபிள். ரேலி ஸ்கேட்டரிங் தான் 1/λ4. சரி, அப்போ இதுக்குமே என்ன செய்யலாம்? நீங்கள் எவிடன்ஸு ப்ரொடியூஸ் பண்ணலாம். எந்த புக்கில் இருக்குது? ரேடியோ ப்ராபகேஷன் அண்ட் அடாப்டிவ் ஆண்டனாஸ் ஃபார் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் லிங்க்ஸ். அப்போது ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டு புக்கு தான். சரிங்களா? அப்போ இதை நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ அதற்கான ஐஎஸ்பிஎன் நம்பர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சரிங்களா? ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்குது. இதை நீங்கள் எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அனுப்பிவிட்ருக்குறாங்க. ஸோ அது என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது இந்த ரெஃபரன்ஸ் இதை உங்களுக்கு நல்லா பார்த்துருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நமக்கு என்ன செய்யலாம்? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ இதுக்கு லாஸ்ட் டேட்டு 26 வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் எந்தெந்த புக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.